அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி இந்த பி வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சென்டென்ஸில் பயன்படுத்துறது, இதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தம் என்ன, ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு எவ்வாறு இது பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை 3 விதமாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு சொல்லலாம், அல்லது பி வேர்ப்ஸ்னு சொல்லலாம், அல்லது ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லலாம். ஆக்சிலரி வேர்ப் நிறையா இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப பயனுள்ள வேர்ப்ஸாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே மெயின் வேர்ப்ஸாக பயன்படுத்த போகிறோம். எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் ஆம், தமிழில் இருக்கிறேன்னு அர்த்தம். இது ப்ரெசன்ட் டென்ஸு. இந்த ஆமுக்கு பாஸ்ட் டென்ஸு வாஸ். இப்போ ஃபஸ்ட்டு இதை ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். ஒரு 4 சென்டென்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஐ என்ற ப்ரோனவுனுக்கு அடுத்து தான் பயன்படுத்தணும், அதுக்கு மட்டும்தான் பயன்படும். ஓகே, லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ எம் அ டாக்டர், நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். நான், அ டாக்டர்னா ஒரு மருத்துவராக, ஆம் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ எம் டயர்டு, நான் களைப்பாக இருக்கிறேன். நான், டயர்ட்னா களைப்பாக, ஆம்க்கு இருக்கிறேன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். ஓகே, தேர்ட் சென்டென்ஸ். ஐ எம் இன் சென்னை. நான், இன் சென்னைனா சென்னையில், ஆமுக்கு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ ஐ எம் இன் சென்னைனா நான் சென்னையில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இதை நம்ம கொஸ்டினாக பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த ஐ எம் இன் சென்னைன்னு இருக்கு இல்லையா, இதை கொஸ்டினாக மாற்றுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மேலே இருக்கக்கூடிய 3 சென்டென்ஸுக்குமே, நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த 3 சென்டென்ஸுக்குமே கொஸ்டினாக மாற்றுறது ரொம்ப சிம்பிள். இந்த ஆம் அப்படிங்கக்கூடிய வேர்பை தூக்கி முன்னாடி போட்டுட்டீங்க, ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பிகம் அ கொஸ்டின். ஓகே, இப்போ பாருங்கள், ஐ எம் இன் சென்னை இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். இதை கொஸ்டினாக மாற்றுறேன்னு பாருங்கள். ஆமை தூக்கி முன்னாடி போடுங்க. ஆம் ஐ இன் சென்னை அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் ஆயிரும். ஆம் ஐ இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் இருக்கிறேனா அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் கொஸ்டின் நாம் மாற்றுறது. இப்போ ஒரு சென்டென்ஸ் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஐ எம் டயர்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டென்ஸ் பாருங்கள், செகண்ட் சென்டென்ஸ். இப்போ இதை பாஸ்ட் டென்ஸில் நம்ம எழுத போகிறோம். இந்த ஆமுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ். சென்டென்ஸில் பாருங்கள், ஐ வாஸ் டயர்ட், தமிழில் நான் களைப்பாக இருந்தேன்னு அர்த்தம். இப்போ ஆம் டயர்ட் அப்படின்னா களைப்பாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஐ வாஸ் டயர்ட் அப்படின்னா களைப்பாக இருந்தேன். அப்போ இருந்தேன் இதுதான் டென்ஸை நிர்ணயிக்குது. ஐ ஆம் டயர்ட்னா களைப்பாக இருக்கிறேன். ஐ வாஸ் டயர்ட் அப்படின்னா களைப்பாக இருந்தேன் அப்படின்னு மீனிங் மாறும். ஓகே, செகண்ட் ஆக்சிலரியை பாருங்கள், இஸ். இதுக்கு தமிழில் இருன்னு அர்த்தம். இந்த ஆக்சிலரி வேர்பை தான் நம்ம மெயின் வேர்பாக பார்க்க போகிறோம். இதை சென்டென்ஸில் பார்க்கும்போது தெளிவாக நமக்கு புரியும். லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஹீ இஸ் யங், அவன் இளமையாக இருக்கிறான். ஹீனா அவன், யங்னா இளமையாக, இஸ் அப்படின்னா இருக்கிறான். இப்போ ஹீ அப்படிங்கும்போது இந்த இரோட இக்கிரான் அப்படின்னு சேர்த்துக்கோங்க, இருக்கிறான். இதுவே ஷீ அப்படின்னு இருந்தால் இக்கிரால் அப்படின்னு சேர்த்துக்கணும். இரு அப்படிங்கிறதோட இக்கிரால் அப்படிங்கிற லெட்டர்ஸை நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ இருக்கிறாள் அப்படின்னு வரும். லுக் அட் த செகண்ட் சென்டென்ஸ். ஷீ இஸ் அ டீச்சர், அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். இப்போ ஷீக்கு பதிலாக ஹீ போட்டோம்னா இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இருக்கிறான் அப்படின்ட்டு வந்துடும் இல்லையா, அதுதான் விஷயம். லுக் அட் த தேர்ட் சென்டென்ஸ். இட் இஸ் வீக், இது பலவீனமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இட்னா இது, வீக்னா பலவீனமாக, இஸ்னா இருக்கிறது. இப்போ இந்த 3 சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸை நம்ம கொஸ்டினாக மாற்றலாம். 3க்குமே சேம் மெத்தட் தான் கொஸ்டினாக மாற்றுறதுக்கு. ஒரே ஒரு சென்டென்ஸை மட்டும் நான் மாற்றி காட்டுறேன். இப்போ இதில் இந்த தேர்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கிடுவோம். இட் இஸ் வீக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொஸ்டினாக மாற்றலாம். ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி ஆம்க்கு எப்படி கொஸ்டினாக நம்ம மாற்றணுமோ அதே மாதிரி தான் இந்த இஸ்ஸுக்கும். இந்த இஸ்ஸை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா இட் வில் பிகம் அ கொஸ்டின். இட் இஸ் வீக் அப்படிங்கிறதுல இஸ்ஸை தூக்கி முன்னாடி போடுங்க. இஸ் இட் வீக், இது பலவீனமாக இருக்கிறதா அப்படின்னு கொஸ்டினாக மாறிடும். எவ்வளோ ஈஸி பாருங்கள், கொஸ்டினாக மாற்றுறது எவ்வளவு ஈஸி. இந்த 3 சென்டென்சஸ்க்குமே அதுதான் மெத்தட் நம்ம கொஸ்டினாக மாற்றுறதுக்கு. பாருங்கள், ஹீ இஸ் யங், இஸ்ஸை தூக்கி முன்னாடி போடுங்க. இஸ் ஹி யங், அவன் இளமையாக இருக்கிறானா அப்படின்னு மாறிடும். அடுத்து ஷீ இஸ் அ டீச்சர், இஸ் எ டீச்சர், அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாளா அப்படின்னு கொஸ்டினாக மாறிடும். இதுதான் விஷயம். இந்த ஆமுக்கும் இஸ்ஸுக்கும் 2 ஆக்சிலரி வேர்புக்குமே பாஸ்ட் டென்ஸ் வாஸ் தான். இப்போ பாஸ்ட் டென்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்றேன்.
he was young. அவன் இளமையாக இருந்தான். பாருங்க, he is young அப்படின்னா அவன் இளமையாக இருக்கிறான்னு அர்த்தம். he was young அப்படின்னா அவன் இளமையாக இருந்தான். இருக்கிறான்னா present tense, இருந்தான் அப்படின்னா past tense. அடுத்து நாம பார்க்கக்கூடிய auxiliary verb are. இதுக்கு தமிழ்ல இருந்த அர்த்தம். எப்படி am, is இதுக்கெல்லாம் இருன்னு மீனிங் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஆர்க்கும். பட் இந்த ஆர் என்ற auxiliary verb நம்ம வந்துட்டு ப்ளூரலில் தான் பயன்படுத்த முடியும். அதாவது சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆர் என்ற auxiliary verb பயன்படுத்திக்கிறலாம். குறிப்பாக வி, யூ, தே இந்த ப்ரோனவுனுக்கு அடுத்து இந்த ஆர் என்ற auxiliary verb தான் பயன்படும். இப்போ இதை நம்ம மெயின் வேர்பாக பயன்படுத்த போகிறோம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். வி ஆர் பேஷண்ட்ஸ். நாங்கள் நோயாளிகளாக இருக்கிறோம்னு அர்த்தம். வீணா நாங்கள், பேஷண்ட்ஸ்னா நோயாளிகளாக, ஆர் அப்படின்னா இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா வீங்கிறது சப்ஜெக்ட். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. யூ ஆர் தேர். நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். யூனா நீங்கள், தேர்னா அங்கே, ஆர்னா இருக்கிறீர்கள். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறோம்னு சொல்கிறதா அல்லது இருக்கிறீர்கள்னு சொல்கிறதா அப்படிங்கிறது மாறும். ஓகே, வீணா இருக்கிறோம்னு வரும், யூனா இருக்கிறீர்கள் அப்படின்னு மாறிக்கிறோம். அடுத்து பாருங்க. தே ஆர் பவர்ஃபுல். அவர்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க எப்படி மாறிக்குன்னு பாருங்க. முதல்ல இருக்கிறோம்னு இருந்துச்சு, அடுத்து இருக்கிறீர்கள், அடுத்து இருக்கிறார்கள். ஏன் இப்படி மாறுதுன்னா இங்கே சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு தக்கன இந்த வார்த்தைகளும் இந்த வெர்போடைய மீனிங்கும் மாறிக்கிறோம். இருக்கிறோம், இருக்கிறீர்கள், இருக்கிறார்கள் அப்படின்னு மாறுது. ரைட். இப்போது இதில் ஒரு சென்டென்ஸ் நம்ம கொஸ்டினாக மாற்றலாம் வழக்கம் போல். இந்த லாஸ்ட் சென்டென்ஸவே எடுத்துக்கிடுவோம். தே ஆர் பவர்ஃபுல். வெரி சிம்பிள். நீங்களே மாற்றிடலாம். இந்த வேர்பை தூக்கி முன்னாடி போடுங்க. ஆக்சிலரி வேர்பு வந்து இங்கே மெயின் வேர்பாக பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா, இந்த ஆர் எடுத்து முன்னாடி போட்டிங்கன்னா இது கொஸ்டினாக மாறிடும். ஆர் தே பவர்ஃபுல்? அவர்கள் பலமுள்ளவர்களா அப்படின்னு வினாவா நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். இப்போ இந்த ஆருக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் சென்டென்ஸவே நான் வந்து பாஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன். தே ஆர் பவர்ஃபுல்னா அவர்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்னு அர்த்தம். அவர்கள் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது ஆரோடைய பாஸ்ட் டென்ஸு வேற யூஸ் பண்ணுங்க, மீனிங் மாறிடும். தே வேர் பவர்ஃபுல் அப்படின்னா அவர்கள் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள். பாஸ்டில் இருந்திருக்கிறாங்க, இப்போ இல்லைன்னு அர்த்தம். நாம் பார்க்கக்கூடிய ஃபோர்த் வேர்ப் இதுதான், வில் பி. இதுக்கு தமிழில் இருப்பேன், இருப்போம், இருப்பீர்கள், இருப்பான், இருப்பாள், இருக்கும், இருப்பார்கள் இப்படிங்கிற அர்த்தத்தில் நாம் இதை பார்க்க போகிறோம். 7 ப்ரோனவுனையும் கொடுத்து ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். அதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே 7 ப்ரோனவுனுமே இருக்குது. சென்டென்ஸை பாருங்கள். ஐ வில் பி இன் சென்னை. நான் சென்னையில் இருப்பேன். அடுத்து இருப்போம் அப்படின்னா வி வில் பி இன் சென்னை அப்படின்னா நாங்கள் சென்னையில் இருப்போம்னு அர்த்தம். அடுத்து யூ வில் பி இன் சென்னை, நீங்கள் சென்னையில் இருப்பீர்கள் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். அடுத்து ஹீ வில் பி இன் சென்னை, அவன் சென்னையில் இருப்பான். அடுத்து ஷீ வில் பி இன் சென்னை, அவள் சென்னையில் இருப்பாள். இப்போ அது சென்னையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் வில் பி இன் சென்னை. அடுத்து அவர்கள் சென்னையில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தே வில் பி இன் சென்னை. இப்போ ஒரே ஒரு சென்டென்ஸ் எடுத்து கொஸ்டினை நம்ம மாற்றலாம். சேம் மெத்தட் தான் எல்லா ப்ரோனவுனுக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸுக்குமே ஒரே ஒரு மெத்தட் தான். சரியா? தே வில் பி இன் சென்னைன்னு இருக்கு இல்லையா, இங்கே வில் அப்படிங்கிறத தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா கொஸ்டின் ஆயிரும். இதே மெத்தட் தான் எல்லா சென்டென்ஸுக்கும் எல்லா ப்ரோனவுனுக்கும். தே வில் பி இன் சென்னை, அவர்கள் சென்னையில் இருப்பார்கள். அவர்கள் சென்னையில் இருப்பார்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வில்லை தூக்கி முன்னாடி போடுங்க. வில் தே பி இன் சென்னை, வில் தே பி இன் சென்னை, அவர்கள் சென்னையில் இருப்பார்களா அப்படின்னு கொஸ்டினாக மாறிடும். And one more thing I would like to tell you, this video has been specifically made for beginners. ஸோ அதனால் இந்த அட்வான்ஸ்டாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து தப்பாக நினைக்க வேண்டாம். என்னடா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வீடியோ மேக் பண்ணி போட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஆரம்ப கட்டத்தில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பயன்படட்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.